பத்மநாபன் அங்கிள் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கு காரணமே நான் தான். அப்படியா? சரி, நல்ல விஷயம் தானே தமன்னா. என்ன நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு பேசிட்டு இருக்க? ஏதோ போய் மழையில நின்னு நாடகம் போட்டு சித்தார்த்த பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு வந்தியாமே, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அப்படியே இங்க வந்தப்ப சித்தார்த் கேஸ வாபஸ் வாங்குவான், வீட்ல இருக்கிற எல்லாரும் பொம்மி தான் பெரிய ஆளு, பொம்மி இல்லாட்டி பத்மநாபன் அங்கிள வெளியவே கொண்டு வந்திருக்க முடியாதுன்னு அப்படியே உன்கிட்ட சரண்டர் ஆவாங்கன்னு நினைச்சல. அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சா? இங்க பாரு தமன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. என் குடும்பத்துக்கே கெடுதல் செய்யணும்னு நினைச்சதுனால நேத்ரா இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிருக்கா. நீயும் இந்த மாதிரி தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டே இருக்க. நீ வேம்பு சாரோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் உன்னை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்காம விட்டு வச்சிருக்கேன். நான் அப்படி நினைக்கலாம், ஆனா கடவுள் எப்பவுமே அப்படி நினைக்க மாட்டாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த கடவுள் உன்னோட உண்மையான சுயரூபத்தை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவாரு. அன்னைக்கு நீயும் இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்க போற பாரு. கடவுள் காட்டுறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பத்மநாபன் அங்கிள் உன்னை என்ன காட்ட போறாருன்னு பாரு. என்னை எப்படி தூக்கி கொண்டாட போறாருன்னு அதையும் பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த தமன்னா யாருன்னு. பேச வந்துட்டான் படை. ரொம்ப சந்தோஷமா நளினி, சொன்ன வார்த்தை மாறாம ரொம்ப பெரிய விஷயத்த என் குடும்பத்துக்கு பண்ணிட்டமா. சார், இந்த பாராட்டெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரி என் கூடவே இருக்கா, அவளுக்கு சொல்லுங்க. யாரு? வேற யாரு? என் பொண்ணு தமன்னா தான். இந்த விஷயத்த பத்தி தமன்னாக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு அங்க இங்கன்னு சுத்தி போலீஸ் உதவியோட மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு நேத்ராவை குற்றவாளி கூண்டுக்குள்ள நிறுத்தினதே நம்ம தமன்னா தான். இவ மட்டும் இல்லைன்னா பத்மநாபன் சார வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாது. நானே தமன்னாவோட சுறுசுறுப்பையும் டேலண்டையும் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஹெல்ப்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன அங்கிள், எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியாளாக்குறீங்க? நான் என்னைக்குமே உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். நிச்சயமா தமன்னா. அம்மா தமன்னா, பெரிய காரியம் பண்ணிட்டேம்மா. நீ நல்லா இரு. உனக்கு எப்ப என்ன தேவைன்னாலும் இந்த பாட்டி ஒருத்தி இருக்கா, என்ன தேடி வாமா. உனக்காக நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்வேன். கிரேட். என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், கடைசியில இது தமன்னாவால தான் நடந்திருக்குங்கிறத நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட், வெரி குட். எங்க நம்ம வீட்டு ஹீரோயின் ஒருத்தி இருப்பாளே, எங்க காணோம்? அழகு பார்த்தல்ல, இன்னைக்கு ஜட்ஜி தண்டனை கொடுப்பாரு. எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம்னு பார்க்கலான்னு தானே உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்க. சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல மாமா. ஏய், நீ பேசாத. டேய் சித்தார்த், இவளை நம்பி நீ ஏமாந்துகிட்டு இருக்க. இதே மாதிரி இரு, கூடிய சீக்கிரம் உனக்கும் என்னோட கதிதான். பாத்துக்க.
சொன்னல, அவர் புத்தியை காமிச்சிட்டாரு. இவருக்கு சப்போர்ட்டா நீ என்ன பேச சொல்ற? இதெல்லாம் உனக்கு தேவையா பூமி? விடுங்க வேம்பு சார். பத்மநாபன் மாமா வெளியே வரணும்னு நினைச்சோம், எப்படியும் வந்துட்டாரு. தாத்தா பாட்டிய பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. எனக்கு அது போதும் வேம்பு சார். என்னமோ பண்ணு பூமி, ஆனா வர வர நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எதுக்காக என்ன இவ்ளோ சீக்கிரமா வர சொன்னீங்க? என்ன பிரச்சனை? நான் ஆதித்யாவையும் கூட்டிட்டு வர சொன்னேன்ல, ஆதித்யா எங்க? ஆதித்யாக்கு மும்பைல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக அவன் போயிருக்கான். என்ன நேத்ரா இப்படி சொதப்பிட்டீங்க? ஏன், என்ன ஆச்சு? இல்ல, இந்த கேஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்திருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சு? சித்தார்த் அந்த பொம்மையால மனசு மாறி இந்த கேஸ வாபஸ் வாங்கி பத்மநாபனை வெளியே கொண்டு வரேன்னு பொம்மைக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டான். சித்தார்த் மட்டும் கேஸ வாபஸ் வாங்கிட்டா இவ்ளோ தூரம் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வீணா போயிடும். அப்படி மட்டும் போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான், ஆனா வேற வழியே இல்ல. அதுக்கு தான் நான் ஆதித்யாவை கூட கூட்டிட்டு வர சொன்னேன். மென்னு முழுங்கி எல்லாம் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? இப்ப ஆதித்யா இல்ல, அதனால பொம்மை கடைய உடைக்க ஆள் அனுப்புனது நீங்க தானு நாளைக்கு கோர்ட்ல வந்து பழைய முழுசா ஏத்துக்கணும். நான் எதுக்காக இதை பண்ணணும்? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெள்ள தெளிவா யோசிச்சு புரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் நம்ம பண்ணா பத்மநாபனை வெளியே கொண்டு வரதுக்கு தமனா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணா. அவ முயற்சியாலதான் பத்மநாபன் வெளியே வந்தாருன்னு அவரை நம்ப வச்சிடலாம். சோ பொம்மையால எதுவும் நடக்கலங்கிறது நிரூபணம் ஆயிடும். அதுக்கப்புறம் பத்மநாபன் நமக்கு விசுவாசமான ஆளா மாறிடுவாரு. அப்புறம் பொம்மையை பழி வாங்கறதுக்காக பகடக்காயா அவரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன சொல்றீங்க? நீங்க வெளியே வரத பத்திலாம் யோசிக்க வேண்டாம். சரண்டர் ஆன அடுத்த நாளே உங்களை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். இப்ப நமக்கு தேவை அந்த குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான். இதுதான் எனக்கு வேணும். பண்ண அத்தனை முயற்சியும் வேஸ்டா போயிடக்கூடாது. நான் சரண்டர் ஆகுறேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். பத்து, இந்த உலகத்துல எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்த முத புள்ளடா நீ. என் மூத்த மக, என் ஆசை மக. நீ இந்த வீட்டுல இல்லாதப்போ நான் எவ்வளவு கலங்கி போயிட்டேன் தெரியுமா? எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நானும் நீயும் சண்டை போட்டிருக்கோம். இப்பதான் நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உணர்ந்தேன்ப்பா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா, ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்கு பயங்கர கடுப்பா இருக்குமா. என் மனசுல நிம்மதியோ சந்தோஷமோ எதுவுமே இல்ல. ஏண்டா வெளியில வந்தோம்னு வெறுப்பா இருக்குமா.
என்னடா பத்து நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்னப்பா, இந்த வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் பொம்மி பொம்மின்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல. இப்ப இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வர கோர்ட்ல என்னடானா உங்க கூட வந்து உட்கார்ந்துருக்கா, இங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கா. என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அப்போ என்ன விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான் தானே அர்த்தம்? என்னடா பத்து, அப்படியெல்லாம் இல்லடா. அப்படித்தாமா. டேய் பத்து, கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்கு பிரச்சனையாகி நீ ஜெயிலுக்கு போனதும் பொம்மி என்ன பண்ணா தெரியுமா? நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து பத்மநாபன் சார் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுறேன். கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுறேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு சித்தார்த்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற மனநிலையில தாண்டா வந்தான். அது அத்தனைக்கும் காரணம் பொம்மி தாண்டா. ஆனா அதுக்குள்ளங்க வேற விஷயங்கள்லாம் நடந்து நீ வெளியே வந்துட்ட. இப்போ வந்து புரிஞ்சுக்கடா, பொம்மி உன் மேலேயும் சரி இந்த குடும்பத்து மேலேயும் சரி எத்தனை மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. வெரி குட். நல்லா இருக்குப்பா. நல்ல பிளான் தான். இப்படிதான்ப்பா ஒவ்வொரு தடவையும் இவளோட நடிப்பை நம்பி 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 நீங்களே ஏமாந்துகிட்டே இருக்கீங்க. அப்படி மட்டும் ஒரு வேளை பொம்மியால சித்தார்த்து வந்து கோர்ட்ல பேசி என்ன விடுதலை பண்ண சொல்லியிருந்தா அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். வருஷ கணக்கானாலும் சரி, உண்மை தெரியற வரைக்கும் நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். நல்ல வேலை, ஆண்டவனா பார்த்து என்ன அந்த அவமானத்துல இருந்து காப்பாத்திட்டான். தாத்தா, இப்போ அவருக்கு என்னதான் வேணும் என்னன்னு சொல்லுங்க. எது கிடைச்சாலும் குறை கண்டுபிடிச்சு அதை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காரு. சார், என்ன வேணும்னு நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே 2ல 1 தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இந்த பூமி முக்கியமான்னு தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல இந்த நிமிஷத்துல இருந்து ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அந்த பூமி இருக்கணும். பத்து, எங்க 2 பேர்ல யார் முக்கியம்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. டேய், என்னடா இப்படி பேசுற? ஏண்டா உனக்கு புத்தி இப்படி கெட்டு போச்சு? அப்பா, புத்தி கெட்டு போகலப்பா, இப்பதான் எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். தாத்தா, நீங்க குறுக்க எதுவும் பேசாதீங்க. வேற யாரும் எதுவும் பேசாதீங்க, புரியுதா? வேம்பு சார், வேம்பு சார் எங்க போறீங்க? வேம்பு சார், எங்க சார் போறீங்க? வேம்பு சார், சார் என்ன வேம்பு சார்? ஐயோ, தள்ளு. எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க? இதெல்லாம் பேக்ல சொல்லுங்க வேம்பு சார். அடுக்கன்றல்ல. ஐயோ, சொல்றத கேளுங்க வேம்பு சார். எதுக்கு வேம்பு சார்? மாமா தான் ஏதோ வீம்புக்காக பேசுறாருன்னா நீங்களும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பூமி, நீயும் சேர்ந்து என்ன கோவப்படுத்தாத. வேம்பு சார், வேண்டாம் வேம்பு சார். வேம்பு சார் சொன்னா கேளுங்க வேம்பு சார். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். ஐயோ, வேண்டாம் வேம்பு சார். வேம்பு சார், புடிங்கறல்ல. வேம்பு சார், வேண்டாம் வேம்பு சார். என்ன வேம்பு சார்?
பத்மநாபன் சார் சொன்னபடி பொம்மி வீட்டை விட்டு கிளம்புறா. இப்படி அநியாயமா அவளை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு அனுப்பணும்னு அவரு வாதம் பண்றதால எனக்கும் இங்க இருக்க மனசு இல்ல. நானும் பொம்மியோட கிளம்புறேன். சித்தார்த், என்னடா வேம்பு சார் சொன்னா கேளுங்க வேம்பு சார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இங்க பாரு, நீ போறையோ இல்லையோ, நான் போறத முடிவு பண்ணிட்டேன். நீ வரியா இல்லையா? சித்தார்த், என்னப்பா இது? இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஆளாளுக்கு கோவப்பட்டு பேசுனீங்கன்னா இந்த குடும்பம் மண்பான மாதிரி செதறிடும்பா. சித்தார்த், நீ படிச்சவன், நீ இப்படி பண்ணலாமா? பத்மநாப ஏதோ கோவத்துல பேசினாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் கோவத்துல பேசல, நல்லா யோசிச்சுதான் பேசினேன். நான் பொம்மியத்தான் போக சொன்னேன். மத்தவங்க யாராவது இஷ்டப்பட்டு அவங்க கூட போறதா இருந்தா தாராளமா போகட்டும். நீ மத்து ஏண்டா இப்படி கோவப்பட்டு குடும்பத்தை உடைக்க பாக்குற? இந்த குடும்பம் எல்லாம் என்னைக்கோ உடஞ்சிருச்சுமா. இதுக்கு மேல எல்லாம் இழுத்து பிடிச்சு வைக்க முடியாது. அவங்க கிளம்பட்டும். சித்தார்த், அவன் தான் இப்படி பிடிவாதமா இருக்கான்னா நீயும் இப்படி பண்ணலாமா? அவசரத்துல முடிவு எடுக்காதடா. எதுக்காகடா இப்படி பண்ற? நானும் பாட்டியும் சொன்னா நீ கேட்க மாட்டியா? தாத்தா, எனக்கும் போறதுக்கு பெருசா இஷ்டம் இல்லதான். ஆனா பத்மநாபன் சார் என்ன நினைக்கிறாருன்னா, பொம்மி இங்கேயே இருந்து கணபதி ஸ்வீட்ஸ நல்ல விதமா நடத்தினானா அவ பெருசா ஜெயிச்சிருவான்னு பயப்படுறாரு. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் கிளம்பிடுச்சே, உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையான்னு சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல, அதனாலதான் இப்படி பயப்படுறாரு. ஒருவேளை பொம்மி இங்க இருந்து அவரு வெளியே போறேன்னு சொன்னாலும் பொம்மிய பார்த்துதான் பயந்து போறாருன்னு அர்த்தம். வேம்பு சார், அதனால அவருக்கு எதுக்கு தாத்தா நாம சிரமம் கொடுக்கணும்? பெத்த அப்பாவை வெளியே அனுப்பிட்டு பையன் உள்ள இருக்கான்னு எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க. அதனால நானும் பொம்மியுமே போய்க்கிறோம். வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார் சொன்னா கேளுங்க வேம்பு சார். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். வரப்போறியா இல்லையா? ஐயோ சொன்னா கேளுங்க வேம்பு சார். வேணாம் வேம்பு சார். பொம்மி, இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணாத. வா. ஐயோ வேம்பு சார், பொம்மி இல்லைங்க. போயும் போயும் எனக்கு இவ போட்டியா? இவளுக்கு பயந்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். இந்த அநியாயம் எங்க நடக்கும்? இந்த பத்மநாப யார பார்த்தும் பயப்பட மாட்டான். வேட்டிய மடிச்சு கட்டி ஒத்தைக்கு ஒத்த நின்னு ஜெயிச்சுதான் எனக்கு பழக்கம். நான் இந்த நிமிஷம் முடிவு எடுத்துட்டேன். இந்த வீட்டை விட்டு போகல. அதே மாதிரி இவங்களும் போக தேவையில்லை. நான் சொன்னதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இவ சொன்ன மாதிரி அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு ஈக்குவலா அந்த கணபதி ஸ்வீட்ஸை வளர்த்து காட்டட்டும். நான் என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன். இவெல்லாம் எனக்கு போட்டின்னு நீ பேசின பாரு, அதுவே எனக்கு அசிங்கமான விஷயம்தான். கணபதி ஸ்வீட்ஸ் திக்கு முக்காடி மூழ்கி போற அளவுக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸை நான் வளர்த்து காட்டுறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பவர் என்ன, அவ பவர் என்னன்னு.
சூப்பர்டா, நீ என் பேரன்னு நிரூபிச்சிட்ட. இப்ப நீ இந்த நாடகத்தை போடல, மொத்தமா நீயும் சரி பத்மநாபனும் சரி இந்த வீட்டு விட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை வந்திருக்கும்.